மாசா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்பர் சிஸ்டம்ல இருக்கிற மாடல் 6 கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 5 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 800 chocolates were distributed among the students of a class. Each student got twice as many chocolates as the number of students in the class. The number of students in the class was. சரியா? ஒரு வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு 800 சாக்லேட்டுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு மாணவரும் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு சாக்லேட்டுகளை பெற்றனர் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Each student got twice as many chocolates as the number of students. இதுதான் முக்கியமான லைன். சரியா? ஒவ்வொரு மாணவரும் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு சாக்லேட்டுகளை பெற்றனர். சரியா? 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதோட 2 மடங்கு, அப்போ 10 சாக்லேட் வாங்குவாங்க. புரியுதா? ஸோ 5 × 10 அவங்க எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க? 500 சாக்லேட் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதே கதை தான். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாணவர்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மாணவர்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அவங்க வாங்கின சாக்லேட் வந்து 2 மடங்கு 2x. சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 800 கிடைக்கும். அதை மொத்தமாக கொடுத்த சாக்லேட் வந்து 800. ஒரு வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு 800 சாக்லேட்டுகள். அப்போ மாணவர்கள் வந்து என்னது எக்ஸ். சாக்லேட் 2 மடங்குல, அதனால நீங்க என்ன பண்ணீங்க? 2x போட்டீங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா x × 2x அளவு 2x². அப்போ என்ன பண்ணுவீங்க? 800. கேன்சல் பண்ணலாம். அப்போ x² வந்து என்னது? 400. அப்போ எக்ஸோட வேல்யூல நமக்கு என்ன இருக்கும்? 20 இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஃபார்முலா மெத்தடில் என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் மெத்தடில் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் பாருங்க. 45, 30, 35, 20 மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ மாணவர்கள் 25 இருக்காங்க அப்படின்னா சாக்லேட் எவ்வளோ இருக்கும்? 50 இருக்கும். ஸோ 25 × 50. சரியா? ஸோ 25 × 5 போட்டாலே நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 125. கிட்டத்தட்ட 1250 சாக்லேட் ஆயிரும். ஆனால் நமக்கு எவ்வளோ சாக்லேட் தான் இருக்கு? 800 தான் இருக்கு. 25 1250 30 வருமா? வராது. 35 வருமா? வராது. அடுத்து 20 மட்டும் போட்டு செக் பண்ணுங்க. அப்போ 20 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எத்தனை சாக்லேட் கொடுப்பாங்க? டபுள் 40 சாக்லேட் கொடுப்பாங்க. அப்போ 20 × 40 எவ்வளோ கிடைக்கும்? 800 சாக்லேட். அப்போ நமக்கு மொத்தம் 800 சாக்லேட் தானே இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அப்படியே நம்ம ஆப்ஷன் வச்சு செஞ்சுக்கலாம். இல்லை நார்மலாக இந்த மாதிரி எக்ஸ் இல்லைனா எக்ஸ் அது டபுள்லாம் வந்து என்னது? 2x. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 800 கிடைக்கும். அப்படிங்கிற நார்மல் மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க? யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். A number of friends decided to go on a picnic and planned to spend ₹108 on eatables. 3 of them, however, did not turn up. அதில் 3 பேர் வரல. சரியா? அதாவது ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேரும் கொடுக்கல, நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்னிக் போகிறாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுறாங்க? ₹108 செலவு பண்ண சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேர் வரல. அதனால as a consequence each one of the remaining had to contribute ₹3 extra. The number of them who attended the picnic was அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொஞ்சம் பேர் பிக்னிக் போகிறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்க? ₹108 ஒவ்வொரு ஆளும் கொடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வரல. அந்த 3 பேர் வராததுனால ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகுது? ₹3 எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தர் அப்படிங்கும்போது நம்ம எதோட கான்செப்ட் போகலாம்? ஆவரேஜோட கான்செப்ட் வந்து போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு நம்ம செய்ய போகிறோம். சரியா? அப்போ ₹108 இருந்திருக்கு. அப்போ இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 15 பேர் இருப்பாங்க. அதாவது எனில் சுற்றுலாவில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை தான் கேட்காங்க. அப்போ இதான் அந்த ஆப்ஷன் வந்து என்னது? சுற்றுலாவில் கலந்து கொண்டவங்க எண்ணிக்கை. அப்போ 108 / 15 இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 108 / 12 பேர் இருந்திருப்பாங்க. இந்த 108 15 நம்மளால என்ன பண்ண முடியாது? எக்ஸாக்டாக கேன்சல் பண்ண முடியாது. அதனால அடுத்த ஆப்ஷன் தான் போயிருக்கேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 108 / 12 போடுறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 108 / 9 பேர். அப்போ இதை கேன்சல் பண்ண முடியும். 9 12 இதே எனக்கு கேன்சல் பண்ணணும் 12 பேர். அப்போ முதல்ல 9 பேர் இருந்திருப்பாங்க. முதல்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? சாரி, முதல்ல ₹9 என்ன பண்ணியிருப்பாங்க?
செலவு பண்ற மாதிரி இருந்திருக்கும். சரியா? ஆனா முன்னாடி வந்து எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க? 12 ரூபா. அப்ப ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு? 3 இருக்கா? அப்ப இதான் நமக்கு என்னதான் இருக்கும்? ஆன்சரா இருக்கும். சரியா? இதான் நமக்கு என்னதான் இருக்கும்? ஆன்சரா இருக்கும். சரியா? அதாவது முதல்ல வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 12 ரூபாய். அதாவது 12 ரூபா வந்து அவங்க வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். 9 ரூபா வந்து உங்களுக்கு வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இப்ப எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க? 12 ரூபாய் என்ன பண்ணியிருப்பாங்க? செலவு பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை, சுற்றுலாவில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னா 12 பேர் வந்து இருந்திருக்கும். இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். ஸோ இது ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து இந்த மாதிரி கேன்சல் ஆகுது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 108 டிவைட் பை 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகும். 9 9 20 12 12 கிடைக்கும். முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா 108 டிவைட் பை 6 இருந்திருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம கேன்சல் ஆகும். ஸோ 1 6 48 8 6 48. ஆனால் ரெண்டோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் இருக்கும்? 6 ரூபாய் இருக்கும். அப்போ இது நமக்கு வராது. நமக்கு எவ்வளோதான் இருக்கும் வித்தியாசம்? 3 ரூபாய் தான் இருக்கும். அப்போ இதான் நமக்கு வரும். சரியா? அடுத்த 6 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 108 டிவைட் பை 6 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 18 கிடைக்கும். அதே நேரத்தில் 108 டிவைட் பை 3 போட்டிங்க அப்படின்னா 3 9 6 18 அப்படி டபுளாக நமக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து நமக்கு என்ன வராது? ஆன்சரில் வராது. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 12 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். "380 mangoes are distributed among some boys and girls who are 85 in number. Each boy gets 4 mangoes and each girl gets 5. The number of boys is சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் மொத்தம் 380 மேங்கோஸ் இருக்குது. அது வந்து மொத்தமாக இருக்குது எத்தனை பேர்? 85. ஸோ இந்த மொத்தமாக இருக்குது கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன பண்ணிக்கோங்கன்னா 85 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? 2 பேர் இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். 85 மைனஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும்? 75. அப்போ ரெண்டையும் கூட்டினா 85 கிடைச்சிடும். அதான் இதோட கான்செப்ட். எக்ஸ் வந்து 20னா 85 மைனஸ் 20 வந்து 65 கிடைக்கும். அப்போ 20 + 65 85 கிடைக்கும். ஸோ என்ன கிடைச்சாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ரெண்டு இது கொடுத்தா எக்ஸ் 85 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் இந்த எக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பாய்ஸ் எடுத்திருக்கோம். ஒய்ங்கு எடுத்திருக்கோம், கேர்ள்ஸ் எடுத்திருக்கோம். சரியா? அப்போ 380 mangoes are distributed among some boys and girls who are 85 in number. Each boy gets 4 mangoes. பாய்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்காங்க? 4 mangoes கொடுக்காங்க. Each girl gets 5 mangoes. கேர்ளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 mangoes வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாய்ஸ் வந்து எக்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? 4 into x ப்ளஸ் கேர்ள்ஸ் 85 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்காங்க? 5. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குது? 380. இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை சால்வ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? அப்போ 4x ப்ளஸ் 85 இன்ட்டு 5. ஸோ என்னஞ்சா 40, 5 25. ஸோ 425 மைனஸ் வந்து என்னது? 5x சீக்வல் எவ்வளவு? 380. அப்போ 4xலேருந்து 5x கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ். 380லேருந்து 425 நம்ம கழிக்க போகிறோம். சரியா? 25. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 45 மைனஸ் 45. அப்போ எக்ஸ் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 45. எக்ஸ்னா யாரு? பாய்ஸ். பாய்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 45. கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. பாய்ஸோட எண்ணிக்கை இதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் நம்ம என்ன போட்டுடலாம்? ஆப்ஷன் சி இந்த 45 போட்டுடலாம். அப்போ கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க? 40 இருப்பாங்க. சரியா? அப்போ இது வந்து 45 அப்படின்னா 85 மைனஸ் 45. அப்போ எவ்வளோ இருப்பாங்க? 40 இருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A number of boys raised rupees 400 for a famine relief fund, each boy giving as many 25 paise coins as there were boys. The number of boys சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் சிறுவர்கள் வந்து ஒரு பெண்கள் அது ஒரு அதாவது பஞ்சம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பஞ்ச நிவாரண நிதிக்கு 400 ரூபாய் நிதி திரட்டுறாங்கன்னா ஒவ்வொரு சிறுவனும் 25 பைசா நாணயங்களை வழங்கினார் எனில் சிறுவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது a number of boys raised rupees 400 for a
famine relief fund each by giving as many 25 paise coins as there were boys. எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க, அதுக்கு சமமான 25 பைசே காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 400 கொடுக்குறாங்க. அப்போ ருபீஸ் 400 அப்படின்னா 25 பைசே காயின்ஸ் என்ன பண்ணுவீங்க, இன்டூ 4 போட்டிருப்பீங்க. ஏன்னா 1 ருபீஸுக்கு 4 25 பைசே காயின்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? அப்போ 1600 25 பைசே காயின்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போ பாய்ஸ் வந்து எக்ஸ்ன்னு இருந்தாங்கன்னா அந்த நாணயங்களே என்ன இருக்கும், எக்ஸ்ன்னு இருக்கும். சரியா? எவ்வளவு, 1600. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் வந்து எவ்வளவு, 1600. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும், 400 இருக்கும். சரியா? சோ 400 சாரி எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1600 அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, நமக்கு 40 இருக்கும். ஏன்னா 16 ஸ்கொயர்னால 4, 2 0க்கு 1 0 எடுப்போம். அப்போ நம்பர் ஆஃப் சிறுவர்கள் எண்ணிக்கை நமக்கு எவ்வளவு இருக்கும், 40 இருக்கும். ஸோ இப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு காயின்ஸ் வந்து 1600 தெரியுமா? அப்போ 40 சிறுவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அது கூட எதை மல்டிப்ளை பண்ணா 1600 வரும், டபுள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1600 நம்ம டைரக்டாவே கிடைச்சிரும். இதே இது 16 × 16 1600 வராது. 20 × 20 400 தான் வரும், அங்கேயும் 1600 வராது. 100 × 100 10,000 வரும், அங்கேயும் 1600 வராது. அப்ப ஆன்சர் வந்து என்னதான், ஃபர்ஸ்ட் இதுதான். ஸோ இப்படி ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. A 2-digit number is 3 times the sum of its digits. If 45 is added to the number, its digits are interchanged. The sum of the number is. A 2-digit number அப்படினாலே அதை நம்ம எப்படி எடுப்பீங்க அப்படின்னா 2-digit number அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா 10x plus y நம்ம எடுப்போம். சரியா? ஏன்னா இது வந்து 1s மடங்கு, இது வந்து என்னது 10s மடங்கு. அப்ப 10x plus 5 தான் நம்ம எடுப்போம். இதான் இதோட கான்செப்ட். சரியா? A 2-digit number is 3 times the sum of its digits. அப்போ 10x plus y தான் 2-digit number is equal to 3 times the sum of its digits. அப்ப x plus y ன்னு அர்த்தம். அப்ப இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அப்ப 10x plus y is equal to 3x plus 3y. அப்ப 10x ல இருந்து 3x கழிச்சா 7x, 3y ல இருந்து y கழிச்சா 2y. சரியா? அப்ப x by y நமக்கு என்ன இருக்கும், x by y நமக்கு என்ன இருக்கும், x by y நமக்கு என்ன இருக்குன்னா 2/7 இருக்கும். அப்ப x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 7. சரி? அப்ப இந்த 2-digit நம்பர் வந்து என்ன இருக்கும், 27 இருக்கும். ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, அந்த இதோட கூட்டுத்தொகை என்ன கேட்டிருக்காங்க. அப்ப 2 + 7 வந்து என்னது 9. கூட்டுத்தொகை வந்து என்னது 9. சரியா? இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த எண்ணுடன் 45 சேர்த்தால் அதன் இலக்கங்கள் ஒன்றுக்கொன்று மாற்றப்படுகின்றன. அப்ப 27 கூட 45 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் ஆயிருமா. அப்ப 27 இருக்குது எப்படி மாறும், 72 மாறுமா. செக் பண்ணி பார்க்கலாம். 5 7 12க்கு 2 மீதம் 1, 2 4 6 1 7. பாத்தீங்களா? 27 அப்படிங்கிறது எப்படி மாறுது, அந்த இலக்கங்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது 72. அப்ப இந்த क्वेश्चन வந்து கரெக்ட் தான். இதை நீங்க ஆப்ஷன் வச்சு செய்யலாம். எப்படின்னா இப்ப எண்ணில் அந்த மாற்றப்படுகிற எண்ணில் அதன் கூட்டுத்தொகை என்னதான் கேட்கிறாங்க. அந்த இலக்கங்களோட கூட்டுத்தொகை அது எத்தனை மடங்கு இருக்கு, 3 மடங்கு இருக்கு நம்ம படிச்சோம். அப்போ 11 இருந்துச்சுன்னா அது இலக்கங்களோட கூட்டுத்தொகை அதாவது x plus y வந்து 11 இருக்கு. அப்போ 3 மடங்கு 33. ஸோ இது கூட 45 கூட நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 8. லாஸ்ட்ல 8 முடியும், 3 4 7 78. இது வராது. அது 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 3 மடங்கு 27. ஸோ 27 கூட 45 கூட 5 7 12க்கு 2 மீதம் 1, 2 6 1 7. அப்ப 27 வந்து அப்படியே ரிவர்ஸ்ல மாறுது 72. அப்ப இது வந்து நமக்கு என்னதான் வரும், ஆன்சரா வரும். அது 7 பாத்தீங்கன்னா 7 3 21. 21 கூட 45 கூட்டினா 6 6. இது வராது. 5 னா 5 3 15. இது கூட 45 கூட்டினா 5 5 0 1 4 5 50. சாரி 60. இது நமக்கு என்ன ஆகாது, வராது. சரி? அப்ப ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், 2 ன்னு வச்சு போட்டுறலாம். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் முக்கியமான क्वेश्चन. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இது கேக்குறாங்க. கவனிங்க. In an examination, a student scores 4 marks for every correct answer and loses 1 marks for every wrong answer.
If he attempts all 75 questions and secures 125 marks, the number of questions he attempts correctly is அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு எத்தனை மார்க் வாங்குறாரா 4 மார்க் வாங்குறாரா. அதே இது ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் லாஸ் ஆகாதான் 1 மார்க் வந்து லாஸ் ஆகுதான். If he attempts all 75 questions சரியா and secures 125 marks. அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன்னா ஒரு இதுல நம்ம 75 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்டான கொஸ்டின்ஸை நீங்க எக்ஸ்ன்னு எடுங்க. தப்பான கொஸ்டின் எப்படி எடுப்பீங்க 75 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த டோட்டல் கொடுத்துட்டு ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி கேட்டாலே இந்த கான்செப்ட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க சரியா. ஸோ இதுல கரெக்டான கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா 4 மார்க் கொடுக்குறாங்க 4x. தப்பான கொஸ்டின் எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்கன்னா -1 மார்க் கொடுக்குறாங்க. எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க -1 கொடுக்குறாங்க சரியா. கொடுத்தா நமக்கு மொத்தம் எவ்வளவு மார்க் கிடைக்குதா அது 125 மார்க் கிடைக்குதா. மொத்தம் எவ்வளவு மார்க் கிடைக்குதா 125 மார்க் வந்து கிடைக்குதா. இது அப்படியே சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் வந்து ஈஸியா எடுத்துடலாம். ஸோ 4x plus 75 minus 1 அப்போ -75 சரியா. -75 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் எக்ஸா மாறிடும் ஈக்குவல் டு 125. அப்போ 4x plus x எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 5x. ஸோ 5x ஈக்குவல் டு 125 minus 75 வந்து அங்கே போச்சுன்னா எப்படி மாறிடும் +75 மாறிடும். ஸோ 200 கேன்சல் பண்ணீங்கன்னா x வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 40. அப்போ கரெக்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளவு 40. அப்போ கரெக்ட் கொஸ்டின் 40 அப்படின்னா ராங் கொஸ்டின் எவ்வளவு 35. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எனில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா எத்தனை கேள்விகளுக்கு அவர் சரியான பதில் அளித்திருப்பார். அப்ப சரியான பதில் அளித்திருப்பார்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் வச்சு செய்யலாம். இப்போ கரெக்டான கொஸ்டினா 35 × 4. ஸோ அதனால 20 0 இது 2 முன்னாங்க 12 2 14. ஸோ அவர் வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாரு 140 மார்க் வந்து வாங்கியிருப்பாரு சரியா. அப்ப தப்பான கொஸ்டின் எவ்வளவு இருக்கும் 40 கொஸ்டின் இருக்குமா. அப்ப 40 கொஸ்டின் 40 மார்க் கழிச்சாச்சுன்னா 100 மார்க் தான் கிடைக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 கொஸ்டினுக்கு அவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாரு 4 மார்க் வச்சு பார்த்தா 160 மார்க் வாங்கியிருப்பாரு. அப்ப தப்பான கொஸ்டின் எவ்வளவு இருக்கும் 35 கொஸ்டின் இருக்கும் தப்பான கொஸ்டின். அப்போ 35 கொஸ்டின் மேல கழிச்சா போதும். 10ல இருந்து 0 கழிச்சா 5, 5ல இருந்து 3 கழிச்சா 2 1. அப்ப 125 மார்க். அப்ப இதான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.